ஹாய் ஆல், நம்ம இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 200 ml குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஃபார்ம் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும் பிரியாணி. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா லைட்டாக வெடிக்க ஆரம்பித்தோடனே ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து 200 கிராம். இதை மூணையும் ஒன்றா அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கணும். எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை வாசம் போகிறப்போ நம்ம 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கி ஒரு மாதிரி தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும்ல, அது முடிக்கும் நல்லா வணக்கணும். தக்காளி எந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தென் தனியாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மிளகாத்தூளோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு தக்காளி கூட மிக்சர் ஆகிற மாதிரி நல்லாவே வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறேன். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 10 கிராம் பட்டை, 8 ஏலக்காய், 6 கிராம்பு, இது மூணையும் நீங்கள் பல்காக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த 1 கேஜி மட்டன் பிரியாணிக்கு மட்டும் இதோட மெஷர்மெண்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடயே சேர்த்து இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். தனியாக இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டிங்கனாலும் ஓகே தான். தென் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ரூபா தயிர் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் 1/2 பேக்கெட்டை ஊற்றினா போதும். அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கேஜி மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸும் அந்த மசாலாக்களும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எல்லா பீசஸ்லேயும் அந்த மசாலாஸ் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மட்டன் வேகறதுக்காக நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மெஷர் பண்ணுறது எப்படின்னா, 1 கிலோ அரிசிக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் 4 டம்ளர் வரும் அரிசி 1 கிலோவுக்கு. அப்போ நம்ம மொத்தமாகவே பிரியாணி ஆக்கிறதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் இப்போ இந்த மட்டன் வேகறதுக்காக ஊற்றிருக்கிறோம். இப்போ அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். ஒவ்வொரு மட்டன் வேகறதுக்கு அதுக்கான டைம் டிஃபர் ஆகும். ஸோ மட்டன் வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மூடி வச்சு அதை வேக வச்சுக்கணும். அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு மட்டன் வெந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில இந்த மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு அதனால் தெரிஞ்சுக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 7 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் அது மேலே தூவி விட்டுடணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். நாங்கள் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம்.
அப்போ அந்த அரிசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம போட்டது மட்டனுக்கான சால்ட்டு, அது வேகறதுக்கான சால்ட்டு. இப்போ வந்து பிரியாணி ரைஸுக்கான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. நெக்ஸ்ட் மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணலாம். சீரக சம்பா ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துட்டு இது கூட நாங்கள் ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம ஆட் பண்ண வாட்டர் வந்து பாதி அளவுக்கு கம்மியான உடனே ஒரு ஹாஃப் லெமனை எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் அது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். தென் நம்ம ஆட் பண்ணின வாட்டர் வந்து இந்தளவுக்கு ஒரு நல்லா வற்றி இருக்கும். அப்போ நம்ம அந்த அரிசி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா 3/4 பதத்துக்கு மேலே வெந்திருக்கும். அப்போ வந்து தம் விடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு இரும்பு தோசை சட்டி வச்சு அது மேலே நம்ம பிரியாணி வச்சுருக்க பாத்திரத்தை வைக்கணும். 10 to 15 மினிட்ஸ் ஆனாவே பிரியாணி ரெடி ஆயிரும். நல்ல டேஸ்டான பிரியாணி ரெடி. லாஸ்ட்டில் வந்து நான் இதை சொல்ல மறந்துட்டேன், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் பிரியாணியை. இந்த ரெசிபி ஒரு டைமாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.